விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுதுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுனா தளபதி. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அதில் குறைகளும் நிறைகளும் இருக்கும். அதுபோல தாவேக ஆட்சியிலும் குறைபாடுகள் மற்றும் இடர்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் விஜய் மீது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வைத்துள்ள பாசம் மட்டும் இம்மி அளவும் குறைந்தபாடில்லை என்பதற்கு இந்த காட்சியே சாட்சி. முதலமைச்சர் விஜய் சிஎம்மாக பொறுப்பேற்றதில் இருந்து பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கியும் சென்னை மாநகரில் நடைபெறும் பல்வேறு திட்டப் பணிகளையும் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து ஆய்வு செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளியானது. இதனை அறிந்த பொதுமக்கள் அனைத்து வேலைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு அவரை பார்ப்பதற்காக மெட்ரோ வாசலிலும் மெட்ரோ ரயில் நிலையத்தின் உள்ளேயும் சாறை சாறையாய் குவிந்தனர். தலைமை செயலகத்தில் தனது பணிகளை முடித்த விஜய் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தார். அவர் மெட்ரோ ரயிலில் ஏறியதும் அவரை காண ஆவலோடு கால் கடுக்க காத்திருந்த மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அப்போது அங்கு இருந்த 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் அவரை பார்த்த மகிழ்ச்சியில் அவரது கையை இறுக பற்றிக் கொண்டு கையில் முத்தம் கொடுத்தார். முதலமைச்சர் அவரை இருக்கையில் அமர கூறியதும் அவரது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட மூதாட்டி விஜயின் தோளில் சாய்ந்து கொண்டு தாய் அன்பை வெளிக்காட்டினார். பின்னர் மாற்றுத்திறனாளி இளைஞரிடம் உரையாற்றிய விஜய் மற்ற பயணிகளோடும் பேசி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார். முதலமைச்சர் விஜயுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட பயணிகள் அதுதான் தங்களது வாழ்நாள் கனவு என்பது போல மகிழ்ந்தனர். நந்தனம் ரயில் நிலையத்தில் இறங்கிய முதலமைச்சர் அங்கிருந்து வெளியே வந்தார். அப்போது அவரை காண சாலையின் இருபுறங்களிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்து அவருக்கு கை காட்டினர். அதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிலையத்தின் தலைமை அலுவலகத்திற்குள் சென்ற விஜய் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். 2ஆம் கட்ட பணிகள், எதிர்கால புதிய வழித்தடங்கள் என மெட்ரோ ரயிலின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து அங்குள்ள ஆபரேஷன் கண்ட்ரோல் சென்டரையும் ஆய்வு செய்தார். பின்னர் சாலை மார்க்கமாக கத்திப்பாரா சென்ற விஜய் காரை விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்றபடி அங்கு கூடியிருந்த மக்களை கண்டு உற்சாகமடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் 5வது வழித்தடத்திற்கு உட்பட்ட கத்திப்பாரா பகுதியை பார்வையிட்டார். 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பால பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் கட்டுமான பணிகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்றடைந்த முதலமைச்சர் அங்கிருந்து பூந்தமல்லி மெட்ரோ நிலையம் வரையிலும் மறு மார்க்கத்திலும் ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் இயக்கப்படும் ரயிலில் பயணம் செய்து சோதனை ஓட்டத்தை பார்வையிட்டார். அதற்கு பிறகு விரைவில் திறக்கப்படவுள்ள புதிய வழித்தடத்தின் ஆயத்த பணிகளையும் ஆய்வு செய்தார். ஆய்வை முடித்துவிட்டு வெளியே வந்த முதலமைச்சரை காண அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களது அன்பு மழையை பூக்கள் மூலம் சாரலாக அள்ளி தெளித்து அவரை உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர்.